உன் புருஷன் தாண்டி. கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடுங்க. ஐயோ மாமா ரொமான்டிக்கா ஏதாவது பேசிடப்போ. ஓ உங்க மாமா தானே? அப்படியே பின்னி பெடல் எடுத்துதான் மறு வேலையை பாப்பாங்க. தெரிச்சல கிளப்பாத ராஜி. ஸ்பீக்கர்ல போடுங்க. மீனா எங்க இருக்க நீ? வீட்ல இருக்கேங்க. உங்க வீட்லயா? இல்ல நம்ம வீட்ல. நம்ம வீட்ல தான் நான் இருக்கேனே, நீ இல்லையே. அந்த கதை ஓபன் பண்ணி வந்தேன். வீடுனா நம்ம வீட்ல, அம்மா வீட்ல. அங்க எதுக்கு நீ போன? தீபாவளி கொண்டாடுதான். ஏய், குவார்டர்ஸ்ல தான் தீபாவளி கொண்டாடணும்னு நான் சொன்னேன்ல, அப்புறம் ஏன் போன? பண்டிகை வர்றதே எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுதான். ஐயும் தனியா கொண்டாடலாம்னா எப்படிங்க? என்ன மீனா நீ? நமக்காக பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க வந்துருங்க. எல்லாரும் சேர்ந்து வெடி. புரிஞ்சுக்க மீனா ப்ளீஸ். ஏய் மீனா, நாம 2 பேரும் சேர்ந்து புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜாலியா தீபாவளி கொண்டாடலாம். கம்பி மத்தாப்பு கொளுத்து வேணாமா? நீ அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வடை சுடுவியாமா? அங்கு சக்கரம் வைப்பேனாமா? நீ உன் கையால செஞ்ச ஸ்வீட்ட அழகா எனக்கு ஊட்டி விடுவியாமா? நம்ம மீனாவும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு வழியாக பாண்டியனோட வீட்டிலேயே தீபாவளியை கொண்டாட போகிறாங்கங்க. நமக்கு அதை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக வீட்டுக்கே அண்ணனை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. எதுக்காக இவன் இங்கே வந்திருக்கான், கோட்ரஸ்லேயே கொண்டாட வேண்டியதானே அப்படின்னு பாண்டியன் கிண்டல் பண்ணுறாரு.